போகிறோம். பாருங்கள் பால் செட்டு நம்ம அது வேறு ஆல்ரெடி 3 போட்டாச்சு. இப்போ 4வது ஒன்று போடுறோம். போடும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது போடலாம். நான் என்னென்ன மாவு போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம மாவு டப்பா, நம்ம மாவு போடுறது சூப்பராக இந்த மாதிரி பொல பொலன்னு இருந்தால் தான் மீனுக்கு நல்லா தீனி கிடைக்கும். வந்து எடுத்து பாரு நம்ம போடுற மாவை பாருங்கள். அடுத்தது பால் செட்டு செட் பண்ணுவோம். நம்ம மீன் போட்டவுடனே கிடைக்காது, வெயிட் பண்ணணும். எம்மா நேரம் வெயிட் பண்ணாலும் ஒன்று கிடைக்கும். எத்தனை கிடைக்குதோ அத்தனை, அதுக்காக நம்ம விட்டு போயிடக்கூடாது. பாருங்கள், அடுத்தது போடுறோம். செட் பண்ணலாம். பாருங்கள், சின்ன சின்ன முள்ளாக இருந்தால் தான் அழகாக வாயில் லப்புக்குன்னு மாட்டுவார். நம்ம அடுத்து செட் பண்ணுவோம். பாருங்கள், ஸ்ப்ரிங்கு தெரியாத அளவுக்கு நம்ம மறைச்சிக்க வேண்டியதான். அவருக்கு கெண்டைக்கு அடிக்க மீன் கிடைக்கிறப்ப இதுமாரி பாட்டிலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கணும். இந்தமாரி பாட்டிலை யூஸ் பண்ணக்கூடாது. தற்சமயத்துக்கு நான் வச்சுருக்கேன். இந்தமாரி பாட்டில்லாம் சிக்கும், நமக்கு அந்த லாங் கிடைக்காது. பாருங்க, மாவு பிடிச்சாச்சா? மாவு உடையாது. இவ்வளோ தான். 1/2 ஹவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பொலன்னு போகிறோம். நம்ம தீனியை கூட பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு இருந்த தீனி இதை பாருங்க, பொலன்னு போதா? பாருங்க, கல்லி மாரி இருக்கா? 1/2 ஹவர் அவர் போனவுடனே கீழே நல்லா இறங்கி ஊறிடுவார். மீன் முள்ளை கோக்கிறதும் ஒரு விஷயந்தான். இந்த பாருங்க எப்படி கோக்குறோன்றதையும் காட்டணும். அழகாக மீன் தெரியுற மாரி இருந்தால் தான் அவர் கிடைப்பார் நல்லா. நரம்பு நம்ம எப்பயுமே ரிலீஸ் பண்ணினே இருக்கணும். ஏன்னா டைட் இதை வருங்க, போகும்போதே சிக்கும், நமக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்காது. அதனால் நம்ம நரம்பை ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அழகாக பொறுமையாக சுற்றணும். அப்போ தான் நம்ம எந்த தூரத்துக்கு அடிக்கணுமோ அந்த தூரத்தில் அது அங்கே தூரத்தை காட்டுங்க. அந்த ஆறு அங்கே இருக்குன்னா அப்போ அது கிட்ட போகிற மாரி நம்ம அடிக்கணும். பொறுமையாக சுற்றணும் நரம்பை. இப்போ இது சுற்றும் போதே அந்த மீன்லாம் சுற்றிச்சுன்னா இதை விட்டுட்டு தான் அதை போய் சுற்றணும். அது சுற்றுறன்ட்டு அதை விட்டுன்னா கெண்டை ஓடிடுவார். கெண்டை வந்து நல்லா தொண்டை வரைக்கும் சாப்பிட மாட்டார். லேசாக தெரியாமல் மாட்டி நிற்பார். அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக நேக்காக இழுக்கணும். நம்ம போட்டு இன்னும் 1/2 ஹவர் ஆகுது, இன்னும் எதுவும் எடுக்கல. பார்ப்போம் எதனா கிடைக்குது. கவனமாக சுற்றணும். இங்கே பிடிக்கும் போதும் நம்ம இங்கே பிடிச்சோன்னா நம்ம மூஞ்சிலே அடிக்கும். அது எங்கே லாங் ஹைட்டில் தான் போகுமே தவிர ஸ்ட்ரெயிட்டுக்கு போகாது. இதை பாருங்க, நம்ம மாவு எப்படி இருக்குன்னு கெட்டியாக இருக்கணும். இனிமேல் தான் க்ரிப்பாக இருக்கணும். க்ரிப்பாக இருந்தால் மட்டும்தான் 1/2 ஹவர் நம்மளால் உட்காந்து இது பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். கரெக்டாக இந்த ஒட்டில் வச்சு போடவே கூடாது பாலை. அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் இன்ச்சு இப்படி விட்டுட்டு அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டில் போக முடியும். பாருங்க, வால்ச்சி நாங்கள் போயிட்டு நம்ம குச்சியில் சொல்ல வேண்டியதான். இதோட நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இது நம்மளுக்கு 1, இதுதான் 2, 3, 4, இதை பாருங்கள் 5. ஏன் இந்தமாரி லாங்கில் நட்டு இருக்கேன்னா அப்போ தான் நம்ம உட்காந்து பார்த்தாலும் நமக்கு தெரியும். நம்ம அந்த அளவுக்கு ஏற்று பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம உட்காந்தே பார்க்கலாம். மீன் கிடச்சிதுன்னா அவர் சுற்றுவார். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல நேரம் இருந்ததுன்னா கிடைக்கும்.
கிடைக்கும் போது காட்டணும் அடுத்து. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐயா நீ விடா இறங்கினா தான் பிடிக்க முடியும்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் இங்கே இறங்கிட்டுனா வராரு அவர் விட்றா விட்றா நீ விட்றா பாலாஜி, நீ விட்றா விட்டுடா நீ விடு பாலாஜி. நான் நீ உண்ணா நான் பார்க்குறேன். நல்லா ஐயா மாட்டிக்கிறா, வயிற்றுல மாட்டி நிற்குதுடா. நீ புட்றா, அதை கையால புட்றா, எட்டி புட்றா, போடா போயிட்டு வரா. கையில என்ன முள்ளு மாட்டி போறாய் குடிச்சே இல்லையாடா, பார்த்து எடுனா இரு. அந்த நேரம் மாட்டிங்கடா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சோம் உங்களுக்காக தான், உங்களுக்காக தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் லைட்டாக தட்டி விடுங்க. எம்மா ஆழம் பாருங்கள், பார்த்து பொறுமையாக ஏறி கை கொடுக்கூடா. இரு வர தூக்குறாரு அப்படின்னு இல்லை. ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்ட பால் செட்டில் ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்தோம், இப்போ எடுக்கல. எல்லா முள்ளையும் சேர்த்து எடுத்துன்னு வராடா. ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எருப்பாலே அடிப்பேன். என் கையில் மாட்டி நிற்கிறேன் ஒரு முள். ஏதோ எட்டி எடுத்துடா தம்பி. அந்த மாதிரி பிடிக்காத முள்ளு கையில் மாட்டிக்கிண்டா. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அப்படி கீழே ஆயிட்டு அடி. அவர் எடுத்து விட்றா. கையெடு மீன் எடு. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எங்கே மாட்டியிருக்காரு பாருங்க. அவர் லேசாக தான் மாட்டியிருப்பார். இத்தனை பெரிய மீன் லேசாக தான் மாட்டியிருப்பார். அவர் நம்ம நெக்காக எடுக்கணும். இப்போ மாவு இல்லையா? மாவுலாம் இல்லைடா விட்றா. அது இருக்குது ஒன்று எடுத்து போடு. அந்த அண்ணன் கொண்டு வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரண்டாவது 1 கிலோ இல்லாதா? முதல் யாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இதுக்கு போன இது பிடிச்சது இவர் இப்போ பிடிச்சவர். இவர் ஃபஸ்ட்டு பிடிச்சா செத்துட்டார். அதான் உங்களை காட்டல அந்த வீடியோவில் பாருங்கள். 3 மீன் இப்போ நம்ம பிடிச்சது தான். நம்ம கஷ்டப்பட்டோம், சும்மாலாம் கிடைக்கல. காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம், சாப்பிடாம கொள்ளாமல் கூட.